ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒரு லஞ்சுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் இப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சாப்பிட்றது மூலியமாக நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தலாம், உடல் எடை குறையும், முடி வளரும், கண் பார்வை தெளிவு பெறும் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. வாங்க அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். பேன் ஹீட் ஆகிடட்டும். ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சீரகம் லைட்டாக ஹீட் ஆன உடனே மிளகு இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி மிளகோட ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா மழைக்காலம், அடிக்கடி கோல்டு வரும். நீங்கள் இந்த சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். ஏற்கனவே மிளகை வச்சும் அப்புறம் வீட்டில் இருக்கும் இல்லையா கற்பூரவள்ளி இலை, அதை வச்சு எப்படி குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடட்டும். இல்லை நீங்கள் மிளகாயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக பெப்பர் வச்சு தான் செய்ய போகிறேன். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை, வேணும்னா இந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது நம்ம எடுக்க போகிறோம். பாருங்களேன், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்தாச்சு. இப்போது 2 கைப்பிடி நிறையா கருவேப்பிலை எடுத்து நல்லா நீங்கள் அமுத்தி படுத்திங்கன்னா 2 கைப்பிடி இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறையா இருந்தது, அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் ட்ரையாக வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிறாதீங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்களேன், அதனோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி இருக்கணும்னா, கையில் அமுத்தி போனால் உடஞ்சி போயிடணும், அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி விடணும். சிம்மில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா சைடுமே ஹீட் ஆகும். கறிவேப்பிலை நல்லா ட்ரை ஆயிருச்சு, ஈரப்பதம் எல்லாமே போயிருச்சு. கையில் எடுத்து நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது உடஞ்சி போயிடணும். இதுதான் பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து இது நல்லா ட்ரை பவுடராக மிக்சியில் அடைச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோடைய கருவேப்பிலை சேரும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்களேன், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடல்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கெட்டி பெருங்காயத்தை உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம கறிவேப்பிலை போட தேவையில்லை, ஏன்னா நம்ம பவுடர் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் பவுடர் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 பர்சன்ட்க்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுலேருந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கூடுதலாக தான் அரைச்சிருக்கிறேன். அதை பாக்ஸில் நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் வெளியே வச்சாலே நல்லாயிருக்கும். ஆனால் கறிவேப்பிலையை நீங்கள் ட்ரை ஆக்கிட்டு பவுடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க, இல்லைன்னா அதில் பூச்சி வந்துடும். ஸோ நீங்கள் 1 பர்சன்ட்க்கு பண்ணுறீங்கன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எண்ணெயில் போட்டு அதோட ஃப்ளேவர் வரணும். நல்லா சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க சாதத்தில் அப்படின்னா விட்டுருங்க, இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மேலே எண்ணெயில் வச்சுருக்கக்கூடாது. டக்குன்னு சாதத்தை எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பவுடர் மட்டும் இருந்துட்டால் போதுங்க. வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இல்லை கிழங்கு வகை எதுனாலும் நீங்கள் வறுவல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இல்லை சாம்பார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தொட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது சாதாரணமாக சாப்பிடவே நல்லாயிருக்கும். பெரியவங்க ஏதாவது கொஞ்சம் தொட்டு சாப்பிட்றது கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரிமைனிங் பவுடர் என்னட்டு அப்படியே பாதி இருந்தது, பாதி நான் யூஸ் பண்ணிட்டேன். நிறையா சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.